ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நெஞ்சத்துடனொரு நெஞ்சில் பலநிலை வஞ்சிக் கொடியிடை மடவாரும் வந்திப் புதல்வரும் அந்திக் கிளைஞரும் மண்டிக் கதறிடு வகை கூற அஞ்சக் கலைபடு பஞ்சிப் புழுவுடல் அங்கிக் கிரையட உடன்மேவ அண்டிப் பயமுறவென்று சமன் வரும் அன்றைக் கடியினை தர வேணும் கஞ்சப் பிரமனை அஞ்சத் துயர் செய்து கன்றச் சிறையிடுமயில் வீரா கண்டத் தனமொழி அண்டத் திருமயில் கண்டத் தழகிய திருமார்பா செஞ்சொல் புலவர்கள் சங்கத் துணிதெறி செந்தில் பதினகர் உரைவோனே செம்பொல் குலவடை குன்றை கடலிடை சிந்த புறவல பெருமாளே அஞ்ச தலைபடு பஞ்சி புழுவுடன் அங்கிக்கிரையன உடனேவ அண்டி பயமுறவென்றி சமன் வரும் அன்றை கடியினை தர வேணும் செந்தில் பதினகர் உரைவோனே இன்றை கடியினை தர வேணும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றும் என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் கண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முருகனுக்கு அரோகரா. அப்பா, வெரி வெரி நைஸ். இன்றைக்கு கேள்விப்பட்ட பாட்டுகள் அது. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும். திருப்புகழ் ட்ரை பண்ணேன் சார், வரல சரியா. நல்லா இருந்தது. கடைசியில கந்தர அலங்காரம் இல்ல? ஆமா, கந்தர அலங்காரம். கந்தர் அலங்காரம். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். தைப்பூசம் டைட்டில் இருந்தது இல்லையா சார், அதனால பண்ணேன். ரைட். வெரி நைஸ், வெரி நைஸ். யாருமா ஆர்த்தி சொல்றது? जय श्री कृष्णा जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्। பியூட்டிஃபுல். ஸ்ருதி ஸ்மிருதி அந்த தீமில் ஆகாத் கொடுக்கலாம். புராணானாம் ஆலயம் ரெண்டும் சேர்ந்து சொல்லலாம். அது கொஞ்சம் ரைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரொம்ப நல்லா சொன்னேன். ஆதிசங்கரரை வணங்குகிறோம் டெய்லி. சாரி, எல்லாரோட ஆரோக்கியமும் நல்ல உடம்பு நலத்துக்காக தன்வந்தி ஸ்லோகா டெய்லி சொல்றோம். நிஜமாவே ஒரு கூட்டா நம்ம ஒரு சத்சங்கமா வேண்டிட்டோம்னா நம்மளே பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு குணமாகி ஆரோக்கியத்தோட நல்வாழ்வு வருது. ஸோ அதை கண்டினியூ பண்றோம்.
ॐ नमो भगवते भगवते वासुदेवाय वासुदेवाय धन्वन्तरये धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। Shri Krishna. Very nice, very beautiful. எல்லோருக்கும் உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். இப்ப 6 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 6 ஸ்லோகங்களோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னியோட 7வது ஸ்லோகம் அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன் சொல்லதுக்கு, அதுக்கப்புறம் பாலாஜி நீங்களும் அந்த 6 ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजैः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारं नलिनीदलगतजलमतितरलं तद्वज्जीवितमतिशयचपलं विद्धिव्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तम् यावत् वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। जय श्री कृष्ण सर। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजैः धनागमदृष्णां कुरु सद्बुद्धिं मनसि विदृष्णां यल्लभसे निजकर्मोपात्तौ वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम् नलिनीतलगदजलमधितरलं तत्त्वज्जीवितमतिशयचपलं विद्धिव्याध्यभिमानक्रस्तल् लोकं शोकहतं च समस्तम् यावत् वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। जय श्री कृष्ण। भार्या बिभ्यति बिभ्य हाँ, बिभ्य
அண்ட் ஓகே சார். நளினி தலகத்தை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. பாக்கி எல்லாம் சூப்பரா சொன்னேன். அதுவும் இன்னைக்கு சடனா கேட்டேன், சடனா நீங்க சொன்னது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஸோ வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸோ ஆதி சங்கரர் இதான் சொல்றார், உடம்பில் மூச்சு உள்ள வரை வீட்டார் அவரின் நலத்தை விசாரிப்பார் குஷலங்கேஹே. ஒரு தடவை தேகத்திலேருந்து இந்த காற்று போயிடுத்துனா மனைவி கூட அத ஒரு பாடி மாதிரி பார்த்து அந்த உடம்பை பார்த்து பயப்படுவாள். அவ்வளவு தான் நமக்கும் இந்த தேகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். தேகம்ங்கிறது வெறும் ஒரு டெம்பரரி விசிட்டர். அன்னைக்கு நம்ம ஒரு கதை சொன்னோம், இந்த மாதிரி சூஃபி செயின்ட்ட கேட்கிற, உன்னோட பர்னிச்சர்லாம் எங்க இருக்கிற? அவர் சூஃபி, உன்னோட பர்னிச்சர் எங்க எல்லாம் எங்கிறது? அவர் சொல்ற, நானும் விசிட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நானும் விசிட் பண்ணதுக்குலாம் வந்திருக்கேன். இந்த தேகம் வெறும் ஒரு ஒரு விசிட்டர் தான். நம்ம இந்த தேகத்துல அந்த தேகம் வேண்டி இருக்கு நமக்கு. ஏன்னா பகவான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்காரு. அதுக்காக இந்த மனுஷ தேகம் வேணும். ஏன்னா நம்ம கர்மங்கள்லாம் பண்ணோம். அந்த கர்மங்கள்லாம் ஒரு பிணைப்பில்லாம பண்ணணுங்கிறதுக்கு தான் பகவான் ரொம்ப நமக்கு ட்ரை பண்றார். ஏன்னா அந்த பிணைப்புகள் இல்லாம இருந்தோம்னா நமக்கு பகவான் அடையலாம். இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா இங்கதான் நமக்கு ஒரு சித்தம் கிடைச்சிருக்கு. அந்த சித்தம் கிடைக்கிறதுனால சச்சித் ஆனந்தம், இது மூணும் கிடைக்கும் நமக்கு. So இந்த ஆனா அந்த தேகத்தோட ஒட்டின்னு இருந்தோம் தான், இந்த தேகத்தை அதுல மூச்சு இருக்குன்னு தான் அந்த தேகம், இந்த தேகத்துல இந்த மூச்சு போச்சுன்னா யாரும் நம்மள அவன் அவள்னு கூட அவர் அவள் எதுவுமே கேட்காம அதுன்னு ஆயிடும். நம்ம ஒரு நிமிஷத்துல சிவம் சவம் ஆயிடும். சோ அதான் ஆதிசங்கர் இந்த 6வது ஸ்லோகத்தை சொல்றார். 7வது ஸ்லோகத்துக்கு போலாம். பாலஸ்தாவத் கிரீடாசக்தஸ்தருணஸ்தாவத் தருணீசக்தः விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தः பரமே பிரம்மணி கோபி ந சக்தः. பாலஸ்தாவத் குழந்தை பருவத்தில், கிரீடா விளையாட்டு, சக்தக பிணைப்பு, தருணஸ்தாவத் இளமை பருவத்தில், தருணி இளம்பெண், சக்தக பிணைப்பு, விருத்தஸ்தாவத் முதுமை பருவத்தில், சிந்தா கவலை, சக்தக பரமே சக்தக பிணைப்பு, பரமே மிகச்சிறந்த, பிரஹ்மணி பிரம்மன், க அபி ந எவரும் இல்லை, சக்தக பிணைப்பு. ஆச்சாரிய சொல்ற, குழந்தை பருவத்தில் விளையாட்டுடன் பிணைப்பு, இளமை பருவத்தில் இளம்பெண் மற்றும் காமத்துடன் பிணைப்பு, முதுமையில் கவலையில்தான் கவனம். ஆனால் மிக உன்னதமான பிரம்மனின் மேல் எவருக்கும் பிணைப்பில்லை. ரொம்ப நிஜ வார்த்தைகள் இதன். மோகமுத்கர இன்னொரு ஒரு சுத்தியல் நம்ம மண்டையில தான் அடிக்கிறார். எல்லா பருவத்திலையும் நம்ம ஒருத்தருக்குன்னு ஒன்னொன்னு வச்சுட்டு இருக்கோம், இதுக்கு பிணைப்பு அதுக்கு பிணைப்புன்னு. ஆனா யாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், பகவான் மேலதான் முழு நம்பிக்கையும் முழு பிணைப்பும் இருக்கணும். அது யாருக்குமே இல்லை அப்படிங்கறத சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். பாலஸ்தாவத் கிரீடாசக்தஸ், பாலஸ்தா பால பா நெடுலெழுத்து, லஸ்தா லாகாத்து கொடுத்து சேர்த்து சொல்லணும். பாலஸ்தாவத் கிரீடாசக்தஸ், கிரீடா கிரீ நெடுலெழுத்து, டா நெடுலெழுத்து, கிரீடா சக்த சமிழாகாத்து கொடுக்கணும். இக்கன் ஜாயிண்ட் ஆக்கல. சக்தஸ் தருணஸ்தாவத், தருணி சக்த, தருண எல்லாமே குறில் எழுத்துகள், ந மேல ராகாத் கொடுத்து, நஸ்தா தருணஸ்தாவத் தருணி சக்த, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்த, விருத்த விருத்த இல்ல விரு, அது விருத்த ஜாயிண்ட் ஆக்கனால விரு மேல ராகாத் கொடுத்து, விருத்தஸ்தாவத் தஸ்தா, விருத்த ஸ்தா அப்படின்னு தனியா சொல்லாம எல்லாம் சேர்த்து சொல்லணும். விருத்தஸ்தாவத் சிந்தா சக்த, பரமே பிரம்மணி கோபி ந சக்தः, பரமே
பரமே பிர பர குறில் எழுதுகள், மே நெடில் எழுத்து, மே பிர மே மேல் ஆகாத் கொடுத்து பரமே பிரஹ்மணி கோபின சக்தः பாலஸ்தாவத் கிரீடாசக்தஸ்தருணஸ்தாவத் தருணீசக்தः விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தः பரமே பிரஹ்மணி கோபின சக்தः. இந்த நம்ம வாழ்க்கை எவ்வளவு இத்தினோண்டு சின்னது. இந்த உலகம் பல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இருக்கு. அப்படிங்கிற ஒரு டைம் லைன்ல பார்த்தேன்னா நம்மளோட வாழ்வுங்கிறது ஒரு மினிஸ்கியூல். அதுல பிரம்மனோட வாழ்க்கையில அது இன்னுமே கிடையாது. அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. ஒரு கொசு எப்படி நம்ம ராத்திரி இருந்துட்டு பகல்ல காணாம போறதோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை. ஆனா நமக்கு போக வேண்டியதுக்கு நிறைய தூரத்துக்கு போக வேண்டியிருக்கு. பகவான் அடையணும், அதான் நம்மளோடது. ஒரு நதி மலை மேல இருந்தாலும் அதுக்கு போக வேண்டிய இடம் இந்த சமுத்திரம் தான். முழுசா அவ்வளவு தூரம் போய் தான் ஆனும், அதுக்கு வேற வழி இல்லை. சோ இந்த மாதிரி பகவான் அடையணும்னா எவ்வளோ மேல வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அண்ணா எங்க இருக்கணும் கூட தெரியாது. மிடில் அவ்வளோ கும் இருட்டு. அறியாமைங்கிற மேகங்கள் சூழ்ந்து இருக்கு. நமக்கு பகவான் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போயானோம். ஆனா பகவான் நமக்கு இந்த மனித ஜென்மம் ஏன் கொடுத்திருக்கன்னா, இந்த மனித ஜென்மனோட சித்தத்துல இந்த இந்த அறியாமைங்கிற இந்த மேகங்கள்லாம் போயிட்டு நம்மளால பகவான் அடைய முடியும். ஒரு ராக்கெட் பறக்கிற மாதிரி எவ்வளவு தள்ளி இருந்தாலும் இந்த மனதால ஒரு ராக்கெட் பறக்கிற ஸ்பீட்ல நம்மளால போய் பகவான் அடைய முடியும். அதுக்கு மனசுல கிளீன் பியூரா இருக்கணும், சாத்விக குணம் கொண்டு வரணும், அதுக்கு முழுமையான இருக்கணும் நமக்குள்ள. இந்த சாத்விக குணம் வரைச்சு அது பகவான் மேல முழு மனசையும் செலுத்திட்டோம்னா பகவான் நமக்கு கிடைச்சிருவார். ஆனா நம்ம நடக்கிறது இல்லை. ஏன்? ஏன்னா எல்லா விஷயத்தையும் சக்த 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 சக்தா. எல்லா இந்த உடம்புக்கு இருக்கிற அந்த பிணைப்போட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த அறியாமைங்கிற அந்த மேகம் போகவே போகாது. அறியாமைங்கிற மேகம் போகிறதுனால அந்த ஒளிமயமான சாத்விக குணம் நம்ம மனசுக்குள்ள வராது. சோ அதான் நீங்க ஆச்சாரியார் சொல்லிட்டு இருக்க. இந்த காமம், இந்த உணர்ச்சிகள் இதுல மெய் மறந்துண்டு சரியான ரோடு பகவான் அடையறதுக்கு அது தெரியாம கீழே விழுந்து திருப்பியும் அந்த மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் அப்படிங்கிற அந்த சைக்கிள்ல போயிட்டே இருக்கும். நம்ம அது ஆதிசங்கருக்கு தெளிவா தெரியுது. அதுக்குதான் நமக்கு சொல்றாரு இங்க எப்படி இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு மனுஷனோட ஜென்மத்தோட ஆட்டோபயோகிராபி மாதிரி சொல்றாரு. பாலஸ்தாவத் குழந்தையா இருக்கிறச்ச எல்லாம் விளையாட்டு புத்தி, விளையாட்டோட ஒரு பிணைப்பு. அந்த வயசுக்கு எந்த மாதிரி விளையாட்டு இருக்கோ அந்த விளையாட்டுகளோட பிணைப்பு. கொஞ்சம் இளமை பருவத்துக்கு வந்தோடனே அதுக்குன்னு இருக்கிற காமங்கள் மோகங்கள் அதோட ஒரு பிணைப்பு. இங்க தருணி சக்த அப்படிங்கிற அதாவது ஒரு இளம் பெண்ணோட பிணைப்பு அப்படிங்கிற. அதே மாதிரி இளம் பெண்ணுக்கு ஒரு இளைஞனோட ஒரு பிணைப்பு. அந்த பிணைப்போட அப்படியே அதுல மெய்மறந்துட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் ஒரு முதுமை வரைச்ச ஐயையோ இவ்வளவு கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை, சிந்தா. அந்த சிந்தா சக்தா, அந்த சிந்தாவோடையே மகனமா இருக்கிறது.
சோ எப்பொழுதுமே ஒண்ணுக்கு பிணைப்பு அப்படின்னு அப்படியே வாழ்க்கைய நடத்தின்னு இருக்க. பகவான் மேல எப்ப போட்டிருக்கணுமோ மனத போடாம இருக்க. ஒரு ஊர்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதன் இருந்தாராம். அவர் டெய்லி பூஜை எல்லாம் பண்ணிட்டு பகவானோட டெய்லி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு பகவானோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் தன்கிட்ட இருக்கிற எவ்வளவு முடியுமோ அத லோக சேவையில முழுசா அதையும் அர்ப்பணிச்சுட்டு இருக்காராம். ஹாஸ்பிட்டல் போய் ஃப்ரீயா மெடிக்கல் உதவி பண்றது, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த நோயாளிகளுக்கெல்லாம் பழம் எதெல்லாம் முடியறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காராம். குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டு போய் அதுகளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கறது எல்லாம் பகவானுக்காக பண்றோங்கிற மாதிரி உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்காராம். ஒரு நாளை அவர் தன்னோட பிள்ளைக்கு சொன்னாராம், நான் இங்க நிறைய வீட்டுல வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். அந்த வாழைப்பழம்லாம் நான் இப்ப கோயிலுக்கு எடுத்து போகிறேன். அந்த கோயில்ல பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு அதெல்லாம் தேவையான ஜனங்களுக்கு நான் அந்த வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு போறேன். நீயும் வரியா என்னோட அப்படின்னாராம். அந்த பையன் சின்ன பையன், போப்பா எனக்கு நிறைய விளையாடுறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இன்னொருத்தர் பண்றது இதெல்லாம் உன்னோட மாதிரி கிழவாழோடு உனக்கு வயசாயிடுச்சு அதனால நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டும் இல்ல, எனக்கு இதுல எல்லாம் இதுக்கெல்லாம் டைமும் இல்ல. நான் உனக்கு உன் வயசுக்கு வந்த அப்புறமா நான் பண்ணிக்கிறேன், நீ இப்ப போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு ஏதோ கூத்து பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஓடி போயிடுறது அந்த பையன். இவர் பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி பயங்கர பழுத்த பனானாஸ் அந்த வாழைப்பழத்தை வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு குளிக்க போயிட்டு அந்த பையன் அந்த வழியா வந்துட்டு இருக்கான். அவருடைய பையன் தான் பாக்குறான். எல்லாம் அந்த பழம் எல்லாம் ஓவர் ரைப்பா இருக்கு. அப்படியே அதுல பூச்சி எல்லாம் அது மேல துருத்தின்னு இருக்கு. பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கு. அப்படிங்கிறச்ச அந்த அந்த பையனோட அப்பா குளிச்சுட்டு அங்க வராராம். அண்ட் அந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் தன்னோட வண்டியில எடுத்துட்டு போறதுக்காக போறாராம். அதுக்கு அந்த பையன் சொல்றாராம், இந்த பழம் எல்லாம் எடுத்துட்டு எங்க போற அப்படின்னா, கோயிலுக்கு போறேன். இந்த பையன் சொல்றான், என்னப்பா இப்படி இருக்க, இந்த பழத்தெல்லாம் பாத்தியா அப்படியே அழுகி போயிருக்கு. இத போய் நீ பகவானுக்கு கொடுக்க போறியா? பகவானுக்கு தான் கொடுக்கணும், நல்ல பழமா எடுத்துன்னு போலாமே. இதெல்லாம் அழுக்கா ரொம்ப முத்தி போய் அது மேல பூச்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பழத்தை எடுத்துன்னு போறியே, எல்லாரும் உன்னை பாத்தி காரி துப்ப மாட்டாளா? அதுக்கு அவர் சொல்றாராம், நீ எப்படி வயசான அப்புறமா தான் பகவான்கிட்ட போவேன், அதாவது நீ முத்தின அப்புறம் தான் போவேன், அப்பவும் பகவான் உன்னை ஒத்துப்பார் அப்படின்னு நினைச்சுன்னு நீ சொல்ற. நீ முத்தின போனதை உன்னை பகவான் அழைச்சு ஒத்துக்கிறாருன்னா இந்த முத்தின போன பனானாசியும் வாழைப்பழத்தையும் அவர் எடுத்துருவார். நீ எதுக்கு கவலைப்படுற? அப்பதான் அந்த பையனுக்கு மண்டையில டம்னு விழுதான். சரியான இடத்த அடிச்சிருக்காரு. அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பையனுக்கு. அந்த அப்பா சொல்ற, நீ இப்ப எங்க இருக்க, இளமை பருவத்துல இருக்க, உன்னால் நிறைய பண்ண முடியும்.
பகவானுக்காக முழுசா தன்னை பண்ணிக்க முடியும். பகவானுக்காக எவ்வளவு வேணாலும் பண்ண முடியும் உன்னால. பகவானுக்கு மட்டும் இல்லை, இந்த ஜனங்களுக்கே எல்லாம் பண்ண முடியும். ஜனங்களுக்கு எல்லாம் பண்ணா அவனோட பிணைப்பெல்லாம் போயிடும். சோ உனக்கு இந்த பிணைப்பெல்லாம் போகணும், பகவான் அடையணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் உன்னால ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும். நான் முத்தின அப்புறமா, வயசான அப்புறமா, நான் உன் வயசுக்கு வந்த அப்புறம் பகவான்கிட்ட போவேன் அப்படி சொல்றியே, அத முதல்ல உன் மண்டையில இருந்து இடு. சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்மளோட முத்தின காலத்துலதான் பகவான்கிட்ட போவோம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம்னா, பகவான் உங்களை அந்த 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 ஸ்டேஜ்ல தான் ஒத்துக்கணும். நம்ம அவர் மேல ஒரு கண்டிஷன் போடுறோம். சோ எவ்வளவு சீக்கிரம் நம்மளால இந்த பிணைப்புகள் எல்லாம் போயிட்டு அந்த முத்தின வாழைப்பழம் மழை இல்லாம நல்ல வாழைப்பழமா பகவான்கிட்ட போனோம்னா எல்லாருக்கும் அதுல நலம் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த பிணைப்பு எவ்வளவு சீக்கிரம் விடுறதோ அவ்வளவுக்காக நீங்க வயசா அரைச்ச இந்த கவலை, சிந்தா அப்படிங்கிற ஒரு சத்தத்துல இருந்து டோட்டலா விடுதலை பெற்றுடலாம். ஏன் இப்ப வயசான காலத்துல நமக்கு இந்த கவலைகள்லாம் இருக்கு? ஏன்னா அந்த சின்ன வயசுல இந்த பிணைப்பினால இப்ப அந்த கவலைகள் நமக்கு வருது. கவலைகள் இல்லாம இருக்கவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிணைப்புகள் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிணைப்புகள்னால நமக்கு கவலைகள் வரதான் வரும். சோ விளையாட்டு, காமம், கவலை, இந்த மூன்றும் நமக்கு வந்துட்டு இருக்கும். யாருக்குன்னா, யாரு இந்த மாதிரி விஷயத்துல மனசு போடாம இருக்காளோ அவளுக்கு. இதான் ப்ரோக்ரஸிவா பகவான் ஆதிசங்கர் சொல்லிட்டு இருக்கார். சின்ன வயசுல எப்படி, இளமையில இது, பெருசானது, இந்த டைம் நம்மளால திருப்பி வர கொண்டு எடுத்துன்னு போக முடியாது. இந்த விளையாட்டுலேருந்து இந்த யௌவனத்திலேருந்து இந்த கவலை அப்படிங்கிற அந்த அந்த டைம் லைனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் இந்த பிணைப்புகள் எப்பொழுதுமே இருக்கிறதுனால நமக்கு பகவான்கிட்ட அடையணும், சரணம் அடையணும் அப்படிங்கிற தாட்டு நமக்கு வருதில்லை. ஏன்னா இந்த பிணைப்புகள்லாம் நம்மள அந்த மாதிரி அந்த சமயத்துல யோசிக்கிறதே விடுறதில்லை. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்கான். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான மாம்பழம் மாமரம் இருக்கு. டெய்லி விளையாடிட்டு இருப்பான் அந்த மாமரத்தோட. கொஞ்ச நாள் ஆகுது, மாமரத்துக்கிட்ட இந்த பையன் வருதில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு வரான். மாமரம் கேட்கிறா, ஏன் என்கிட்ட விளையாடுறதுக்கு வருதில்ல நீ இப்பெல்லாம் அப்படின்னு. இல்ல இல்ல, எனக்கு இப்பெல்லாம் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, அவளோட நான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு டாய்ஸ் வாங்கணும், விளையாட்டு பொருள்லாம் வாங்கணும், அது காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. அந்த மாமரம் சொல்லித்தான், எனக்கு என்ன பண்ண, உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு தெரியல. ஆனா என்கிட்ட நிறைய இந்த மாம்பழங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வித்துட்டு உனக்கு ஏதாவது காசு கிடைக்குன்னா எடுத்துன்னு போய்க்கோ அப்படிங்கறதான். சோ அந்த பையன் எல்லாத்தையும் அந்த பழத்தெல்லாம் எடுத்துன்னு போய் வித்து விளையாட்டு பொருள் விளையாட வர ஆரம்பிச்சுங்க. விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் அந்த மாமரத்து பக்கத்துல வரவே இல்லையா, ரொம்ப நாள் வரவே இல்லை. ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அது திருப்பியும் அந்த அந்த பையன் அந்த மாமரத்துக்கிட்ட வரான். அந்த மாமரம் சொல்றான், ஏன் என்கிட்ட நீ வரவே இல்லை? இல்ல, நான் விளையாடிட்டு இருந்தேன், இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன், எனக்கு இப்ப வீடு கட்டணும், வீடு கட்டுறது எனக்கு பணமும் இல்ல, என்ன பண்றது தெரியல. அதுக்கு அந்த மாமரம் சொல்லிட்டான், ஒன்னும் கவலை இல்லை, என்னோட கிளைகள் எல்லாம் இருக்கு, இந்த கிளைகள் எல்லாம் என்னால இப்ப பழம் எல்லாம் வரதில்லை என்கிட்ட, கிளைகள் எல்லாம் இருக்கு, அந்த கிளைகள் எல்லாம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட்டு நீ உன்னால வீடு கட்ட முடியும்னா வீடு கட்டிக்கோ. அந்த பையன், நான் நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு திருப்பி எடுத்துன்னு போறான், வீட்டுல வீடு கட்டிடுறான்.
அப்புறமா அந்த மாமரத்தை மறந்துடுறான். கொஞ்சம் நல்ல நிறைய வருஷம் போயிடுறது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாமரத்துக்கிட்ட வரானாம். அதெல்லாம் என்னாச்சு நீ இவ்வளவு நாளா வரலன்னு. என்ன பண்றது, நிறைய வேலை, நிறைய பணம் சேமிக்க வேண்டியிருக்கு. என் குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். எனக்கு ஊர் சுத்துறதுக்கு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. எனக்குன்னு ஒரு படகு இருந்ததுன்னா அந்த படகுல உட்கார்ந்து நான் பாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிறத மாவனும் சொல்றா. எனக்கு என்ன பண்ண முடியும், என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லை. ஆனா என்னோட இந்த உடம்பு முழுக்க இருக்க அந்த உடம்ப இந்த எடுத்துட்டு போய் அதை கட் பண்ணிட்டு உனக்கு கப்பல் பண்ண முடியுமா பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடு அப்படின்னா, ஓ இது நல்லா இருக்கே சொல்லிட்டு அந்த மரத்தை முழுசா அறுத்து அதுல இருந்து ஒரு படகு பண்ணிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வரானோ. சுத்திட்டு வந்தோம், நிறைய கவலைகள். அதை எப்படி ஓட்டிட்டு இருக்கிறது, கப்பலை ஓட்ட தெரியல. அந்த கப்பல் முழுசா மூழ்கிறது. இவர் திருப்பி அந்த மாமன் கிட்ட வரணும். என்ன ஆச்சு அப்படின்னாலாம், எனக்கு இப்ப இந்த கப்பலும் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, என்கிட்ட இருக்கிறதெல்லாம். எனக்கு இப்ப என்ன பண்றது தெரியல அப்படிங்கறதுதான் சொல்லுது. நீ இந்த சின்ன வயசுலயே என்னோடயே இருந்திருக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, என்னோட மடி இருக்கு, என் மடியில படுத்துக்கோ அப்படின்னு அந்த பையன் படுத்துக்கிறானா, அதாவது கிழவன். சோ இந்த இந்த மாமரம் தான் ஒரு பகவான் எப்பொழுதும் நமக்காக இருக்கார், நமக்கு கொடுத்துன்னு தான் இருக்கார். நம்ம நமக்கு தேவையானது மட்டும் போயிட்டு 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 வர்றதுனால கடைசியில கடைசி காலத்துல அந்த கடவுளை முழுசா மறந்த அப்புறமா அவர்கிட்ட போனா அந்த கடவுள் நம்மள என்ன எடுத்துக்க முடியும். அப்பவும் கருணப்பட்டு நம்மளுக்கு மடியில தான் எடுத்துட்டு திருப்பியும் இந்த ஜென்மத்தை கொடுத்து அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒழுங்காவா. சோ இந்த டைம் லைன்ல பார்த்தேன்னா இந்த அட்டாச்மெண்ட், இந்த சத்தம் எப்பொழுதும் இருக்கிறதுனால இது வேணும், இது முடிஞ்சா அது வேணும், அது முடிஞ்சா அது வேணும், அது முடிஞ்சா அது வேணும், என்லெஸ். எப்பொழுதுமே வெளியில தான் நாடிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள நாடுறதே இல்லை. எப்பொழுதுமே வெளியில. ஏன்னா கதோபனிஷத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல யமன் சொல்றானா, இந்த பகவான் நம்ம உடம்புல கிழிச்சிருக்காராம். அதனால நமக்குள்ள இருக்கிற இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளியில தான் பாக்குறதாம். வெளியில பாக்குறதுனால வெளியில உலகத்தோட தான் அதுக்கு பிணைப்பு இருக்காம். ஆனால் யாராவது நல்ல தனக்குள்ள பார்த்துட்டு இருந்தானா, தனக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை பார்த்துட்டு இருந்தானா, அப்ப மரணமே இல்லாத, திருப்பியும் ஜென்மம் இருந்தாதானே மரணம் வருதும், அது இல்லாத பகவானை அடைய முடியும் அப்படின்னு கத்தோபனிஷத்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னு ஆனா அப்புறமா குரூப்ல எழுதி அனுப்புறேன். சோ ஆதிசங்கர் என்ன சொல்றேன்னா, இந்த பிணைப்பு பிணைப்பு பிணைப்பு, சின்ன வயசுல விளையாட்டோட பிணைப்பு, இளமையில காமத்தோட ஒரு பிணைப்பு, முதுமையில கவலைகளோட ஒரு பிணைப்பு, அதோட இருக்கே தவிர ஒருத்தர் கூட பகவானோட ஒரு பிணைப்பு வச்சுக்கலாமே, அதானே ஒரே நிச்சயம் பகவானோட அப்படிங்கிறதுக்கு. பிரம்மன் சொல்ற, பிரம்மன் என்ன, ஒரே நிஜம், ஒன்லி ரியாலிட்டி. அது மேல ஒரு பிணைப்பு வச்சுக்காம இருக்காளே ஒருத்தரும். அது இருந்தா நம்மளால திருப்பி திருப்பி இந்த ஜனனம் மரணம் அப்படின்னு வரவே வேண்டாம், இந்த நிரந்தரமா பகவான்கிட்ட இருக்கலாமே, அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. யாருமே அந்த மாதிரி ஒரு பிணைப்பு வச்சுக்கல அப்படின்னு மண்டையில ஒரு ஒரு முத்கர ஒரு சுத்தியல் வச்சுன்னு அடிக்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். பாலஸ்தாவத் கிரீடாசக்தஸ்தருணஸ்தாவத் தருணீசக்தः விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தः பரமே பிரம்மணி கோபி ந சக்தः.
பிராக்டிஸ் பண்ணலாமா சார்? எஸ் மா, ஒரு ஹாஃப் கிளாஸ் பண்ணலாமே. சித்ராஜி சார் ஆ நீங்க சொல்றேன். நீங்க ஆக்சுவலி அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் வரீங்க. ஓகே சொல்லிடுங்க. இன்னைக்கு கவிதாக்கு சரி. அப்புறம் சொல்லணும்ல. அன்னைக்கு கேயோட கவிதாவோட விட்டு. நம்ம பிராக்டிஸ் பண்ணினோம்ல விஜயலட்சுமிஜி, அதனால ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா வெள்ளிக்கிழமை எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கல. பிராக்டிஸ் பண்ணோம்ல. ஓகே ஓகே சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஆ. பாலஸ்தாவத் क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. பியூட்டிஃபுல்லி. பால, அது கொஞ்சம் பாலன்னு கால விழுந்தது. And விருத்த, बालस्तावत् பால, बालस्तावत् perfect. क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् அந்த விருத்த, चिन्तासक्तः அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. விருத்தஸ், वृद्धस्तावत् वृद्धस् த வருது, அதுக்கு த ட்ரை பண்ணு. தல दः ஹ கலந்தேன்னா த ஆயிடும். वृद्ध விருத்தஸ்தாவத், वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். அனுஜாஜி बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. நான் டியூன் நானும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன் கொஞ்சம். It will take time for me, sir. வந்துரும் Okay. வந்துரும் வந்துரும் வந்துரும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் Okay. தேர். Okay, sir. பாலாஜிஜி जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. ब्यूटीफुल. थैंक जय यू. श्री कृष्ण. பானுஜி जय श्री कृष्ण सर. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful. Very nice. Thank you sir. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. காமேஸ்வரிஜி காமேஸ்வரிஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேன் சொல்றேன். யா பா बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautifully. விருத்த, பிரஹ்மணி அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். எல்லாம் பர்ஃபெக்டா. தரிணிஜி गायत्री जी जय श्री कृष्णा. जय श्री कृष्ण. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful. Very nice. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जानकी जी बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः.
பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த கோபி இழுக்க வேண்டாம். பி வந்து குறில் எழுத்து. ஓகே. கோபின சக்தா. கோபினசக்தக. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். बालाजी जय श्री कृष्णा। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः। பியூட்டிஃபுல். வெரி Thank வெரி you, நைஸ். sir. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். कृष्णमूर्ति जी लक्ष्मी गोपाल जी जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तामग्नः परमे ब्रह्मणि कोऽपि न लग्नः। கொஞ்சம் மாத்தி இருக்கு. சப்த சக்தன்னு சொல்லிக்கோங்க. மக்ன லக்ன வேண்டாம். Okay, वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. okay, thank you, sir. जय श्री कृष्ण. लता जी बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धास्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि गोपी सक्तः कोऽपि न सक्तः. गोपी न सक्तः कोऽपि कः न याரு. கோபி कोऽपि न सक्तः. கரெக்ட். கோபி ந சக்தः. அதே மாதிரி இந்த விருத்த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. விருத்த சலாம் விருத்த ட்ரை பண்ணுங்க. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். मैथिली जी बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः। சக்தः அது தருணி சக்தः. அதே மாதிரி கோபி ந சக்தः. कोऽपि न सक्तः। பியூட்டிஃபுல். भवानी जी बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्सक्तः चिन्तासक्तः सक्तः ब्रह्म परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. பியூட்டிஃபுல். பிரஹ்மணி சொல்ல ட்ரை பண்ணுங்க. முதல்ல ஹ அப்புறமா ம. பிரஹ்மணி. கோபி ந சக்தः. ब्रह्मणि பிரம்ம இல்ல பிரஹ்ம. முதல்ல ஹ அப்புறமா ம. பிரஹ்ம. ब्रह्मणि கரெக்ட். राजी जी राजी जी अनम्यूट பண்ணிக்கிறலாம். बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. கோபி ந சக்தः. कोऽपि न सक्तः. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு. கடைசியில மட்டும் சரியா கேட்கல. பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டா. कोऽपि न संध्या जी जय श्री कृष्णा। जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः
तरुणस्तावच्चिन्तासक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful. Super. Very nice. जय श्री कृष्ण. Yes, yes. श्यामला जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणी सक्तः वृद्धास्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful. Very nice. थैंक यू जी. जय श्री कृष्ण जय जी. श्री कृष्ण जी. सुभाषिनी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीशक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न शक्तः. Beautiful. ब्रह्मणि के बदला ब्रह्मणि சொன்னேன்னா இன்னும் better இருக்கும். ब्रह्मणि कोऽपि न शक्तः. जय श्री कृष्ण. सुभश्री जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful जी. थैंक यू सर. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Very nice जी. Beautiful. Very nice. Thanks. वासवी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. Beautiful जी. கரெக்டுங்களா சார்? கரெக்டா இருந்தது. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. विजयलक्ष्मी ஜெய் जी. ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சார் நான் அது பார்க்காம மீனிங்கோட சொல்றேன் சார். ஓ வாவ் சொல்லுங்களேன். बालस्तावत् क्रीडासक्तस् तरुणस्तावत् तरुणीसक्तः वृत्तस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. அதாவது இளமை குழந்தை பருவத்தில் விளையாட்டிலும் இளமை பருவத்தில் மோக காமத்திலும் முதுமையில் கவலையிலும் ஈடுபாடு கொண்டிருப்பவர் எவருமே மிக உன்னதமான பரபிரம்மனிடத்தில் பிணைப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். விருத்த மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாக்கி எல்லாம் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். அது மீனிங்கோட சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருந்து அதுல கொஞ்சம் மாத்திகள் பண்ணலாம். அதாவது அவாட இருக்கிறவாளுக்கு தான் அப்படி இல்லைன்னு சொல்லல. குழந்தை பருவத்துல விளையாட்டோட இருக்கா, பிணைப்பு இருக்கு. தருணஸ்தாவத்துல இளமை பருவத்துல காமத்தோட பிணைப்பு இருக்கு. விருத்தஸ்தாவத் முதுமையில் கவலையுடன் பிணைப்பு இருக்கு. ஆனால் பரபிரம்மனுடன் யாருக்குமே பிணைப்பு இல்லை. அவ்வளவுதான். கோபின சக்தா தான், எவருக்குமே இல்லை அப்படிதான். அவருக்கு இல்லை அப்படின்னு இல்ல, எவருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல. ஓகே சார். சார் நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. தேங்க்யூமா. बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः.
பியூட்டிஃபுல் ஜி. நீங்க எல்லாருக்குமே சொல்ல கிடைச்சிடுது. வெரி நைஸ். 9:50 தான் ஆகுது. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். சார் சொல்லுங்கம்மா. இப்ப இதுல இந்த போன இதுல பாருங்க சார், யாவத்துன்னு போட்டு ஒரு ஹைஃபன் போடுறீங்களா, அது என்ன சார்? ஹைஃபன் அது போட்டு சும்மா பவனம் சொல்லத்துக்கு அப்படிங்கிறீங்க. அது சொல்லத்துக்கு தான். அந்த இத்து வருதுனால இத்துல நிறுத்துறோம் சொல்றதுக்கா? இல்லையா? இத்துல நிறுத்துறோம் இல்லையா? அதுக்கா. அதுக்காக. ஆ. ஆனா இந்த அங்க 6வது ஒண்ணும் ஸ்லோகத்துக்கு விசர்க்கம் நீங்க இல்ல. ஆகாத் சொல்லல சார். ஆகாத்தும் கிடையாது. அது விசர்க்கமும் இல்ல. ஆனா அதனால நான் அதனால சொல்லலைங்களா? சரி, அதனால ஆமா. நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இல்ல. தேங்க்யூ சார். ஸ்ரீ Okay. கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகேம்மா. தேங்க்யூ எவ்ரிவன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ Thank கிருஷ்ணா you. சார். Thank you, Thank sir. you, Jai sir. Shri Krishna. Jai Krishna, கிருஷ்ணா sir. சார். Thank you, sir. Jai Shri ஜெய் Krishna. ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.